Hello friends, welcome to JK Samayal. இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச காலிஃப்ளவர் பக்கோடா. இப்போ அந்த காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அந்த காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை பேனில் சேர்த்துருங்க. இப்போ காலிஃப்ளவர் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் காலிஃப்ளவர் வேகட்டும். ஃபுல்லாக வேகத்தால் ஒரு அரை வேக்கடை இருந்தால் போதும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் போட செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவை இந்த பவுலில் சேர்த்துருங்க. அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்தது 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு. அடுத்தது இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை காட்டி கூட பரவாயில்ல. நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் ஃபுட் கலரு, அதான் கேசரி பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் மெலிசாக பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துருக்க மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம். ஆரம்பத்தில் நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கரைக்கிற மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளிச்சுட்டு கரைக்க சொல்கிறேன். இப்போ கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப தண்ணி தேவையில்லை. இதில் அடுத்தது நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை வந்து தண்ணி எடுத்துகிட்டு வெறும் காலிஃப்ளவர் மட்டும் போட்டு கோட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ அந்த காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ காலிஃப்ளவரில் மசாலாலாம் சேர்த்து நல்லா கோட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா போடுறதுக்கு ஆயில் நல்லா பேனில் சூடாக இருக்குது. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஆயிலில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கலரும் பாருங்கள் நல்லா கோல்டன் எல்லோ கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் இருக்கிற பக்கோடாவை வெளியே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பக்கோடா இருக்கிற ஆயிலில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரில் இறங்கிடும். இதே மாதிரி தான் மீதம் உள்ள காலிஃப்ளவரை நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். அதுதான் நம்ம 2வது ரவுண்டு போட்ட காலிஃப்ளவரும் வந்து ரெடி ஆகிடுச்சு பக்கோடா. இப்போ கடைசியாக வந்து கொஞ்சம் கருப்புளியை சேர்த்துக்கோங்க. பச்சை கருப்புலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அதுலேயே. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK Samayal சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.